திருச்சிற்றம்பலம். திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானை காதலால் கூப்புவர் தம் கை. அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய குருவருள் ஆன்மீக மைய அன்பர்களுக்கும் அதனை தலைமை தாங்கி நடாத்தி செல்லுகின்ற ஹேலர் ஐயா அவர்களுக்கும் அருமையான முறையிலே அதை செவ்வனை வழிநடத்தி செல்லுகின்ற அமுதவல்லி அம்மா அவர்களுக்கும் அவரோடு துணையாக இருக்கின்ற அன்பு சகோதரிகளுக்கும் இந்த அமைப்பிலே வந்து கேட்கின்ற ஆன்மீக அன்பர்களுக்கும் என்னுடைய முதற்கண் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் காண இருப்பது திருப்புகழ். இந்த திருப்புகழுக்கு எத்தனையோ பெருமைகள் உண்டு. அதிலே இன்றைய தலைப்பு இருப்பவல் திருப்புகழ். முதலில் பாட்டை நாம் படித்து விடுவோம், பாடி விடுவோம். இருப்பவல் திருப்புகழ் விருப்பொடு படிப்பவர் இடுக்கினை அறுத்திடும் என ஓதும் இசை தமிழ் நடத்தமிழ் என துறை விருப்புடன் இலக்கண இலக்கிய கவினாலும் தரிப்பவர் உரைப்பவர் நினைப்பவர் மிக ஜகதலத்தினில் நவிற்றுதல் அறியாதே. தனத்தினில் முகத்தினில் மனத்தினில் உருக்கிடும் சமர்த்திகள் மயக்கினில் விழலாமோ. கருப்புவில் வளைத்தணி மலர்கணை தொடுத்தியல் களிப்புடன் ஒளித்தெய்த மத வேளை கருத்தினில் நினைத்தவன் நெருப்பழ நுதல் படு கனற்கண்ணில் எரித்தவர் கைலாய பொறுப்பினில் இருப்பவர் பருப்பத உமைக்கு ஒரு புறத்தினை அளித்தவர் தரிசேயே. புயற்பொழில் வயற்பதி நயப்படு திருத்தணி பொறுப்பினில் விருப்புறும் பெருமாளே என்பது அருணகிரியார் பாடிய திருப்புகழ். இருப்பவள் திருப்புகழ் என தொடங்குகின்ற திருப்புகழ். திருப்புகழ் என்றாலே அந்த ஒரு பாடல் என்று எடுத்துக்கொண்டால் அந்த பாடலிலே வரிகள் தோறும் தொங்கல் அமைத்து பாடியிருப்பார், தனிச்சொல்லாக தொங்கல் அமைத்து பாடியிருப்பார். இந்த பாடலில் ஒரு பாதி நமக்கு என்ன வேண்டுமோ, அருணகிரி பெருமான் தனக்கு என்ன வேண்டுமோ, நமக்கெல்லாம் என்ன வேண்டுமோ அதை கருதி அருணகிரியார் கேட்பது போல் அமைத்து பாடியிருப்பது வேண்டுதல்கள். ஒரு பாதி, முதல் பாதியிலே வேண்டுதல்கள் இருக்கும், மறுபாதியிலே இறைவனுடைய புகழ், பெருமை, அவருடைய சிறப்பு, அவருடைய அருட்திறம், கொடை, இந்த சிறப்பெல்லாம் இரண்டாவது பகுதியிலே பேசியிருப்பார். அப்படி போல இந்த பாடலிலும் தொங்கல், ஒவ்வொரு திருப்புகழ் பாடலிலும் தொங்கல் அமைந்திருப்பது அதனுடைய தனிச்சிறப்பு. அருணகிரியாரை போல சந்தத்திலே வல்லவர்கள், சந்தத்திற்கே சொந்தக்காரர் அருணகிரி பெருமான். 1008க்கும் மேலான சந்தங்களை அமைத்து பாடியிருக்கின்றார் என்று பெரியோர்கள் எழுதி வைத்திருக்கின்றார்கள். அப்படி அந்த திருப்புகழ் பாதியிலே வேண்டுதலும் மீதி பாதியிலே இறைவனுடைய பெருமையும் சொல்லி இருக்கின்றார். அந்த வகையிலே இந்த பாடலில் இருப்பவள் திருப்புகழ், இந்த திருப்புகழை யாரெல்லாம் விருப்பமோடு படிக்கின்றார்களோ, இப்பொழுது திருப்புகழ் எல்லா இடங்களிலும் மேன்மை பெற்று பாடப்பட்டு வருகிறது. அதிலும் வேல்மாறல் மிகவும் அதிகமாக பாடப்பெற்று வருகிறது. இந்த இருப்பவள் என்பது கையிலே இருக்கின்ற இருப்பு, கையிலே ஒரு பொருள் வைத்திருக்கின்றோம், அந்த பொருள் எந்த நேரத்திலும் நமக்கு எங்கே சென்றாலும் பயன்படக்கூடிய அளவிலே நமக்கு இருப்பது கையிருப்பு என்று சொல்லுவோம். அதுபோல இந்த உயிரானது இறுதியிலே செல்லுமே அந்த தனி வழிக்கு, இந்த உடம்பை விட்டு உயிர் பிரிந்து
இறைவன் திருவடியை நாடி செல்லுகின்ற போது, புண்ணியம் செய்திருந்தால் இறைவன் திருவடியை நாடி சென்று அங்கே தங்கும். மாறாக செய்திருந்தால் என்னென்ன துன்பங்களை அனுபவிக்குமோ தெரியாது. அப்படி அந்த உயிர் போகின்ற அந்த நேரத்திலே தனி வழிக்கு தனியாத்தான் நம்ம போவோம். எத்தனை பேர் உடன் இருந்தாலும், எத்தனை பேர் துணை இருந்தாலும், உயிருக்கும் மேலான உறவுகள் என்று நாம் நினைத்திருப்பவர்கள் எல்லாம் நம்முடன் ஒட்டி இருந்தாலும் கூட போகும்போது நாம் மட்டும்தான் தனியாகத்தான் போவோம். நம்முடைய உயிர் மட்டும்தான் மேலே செல்லும். யாரும் கூட வர மாட்டார்கள். எத்தனை சம்பாதித்த சம்பாதிப்பும் கூட வராது. ஏன், இறுதியிலே கொண்டு போய் குழியிலேயோ எரிக்கும் போதோ கூட அந்த ஒற்றை ஆடை தான் நம்ம உடம்பின் மேலே இருக்கும். நாம் செய்த புண்ணியம் அந்த உயிரோடு கூடி மேலே வரும். நாம் செய்த பாவமும் அதே போல உயிரோடு கூடி வரும். புண்ணியம் செய்திருக்கின்றவர்கள் திருவடியை அடையக்கூடிய வாய்ப்பு, அல்லதை செய்திருக்கின்றவர்களுக்கு வெகு துன்பங்கள் நேரும். நமது கருட புராணத்திலே படித்திருந்தால் நன்றாக அதை புரிந்து கொள்ளலாம். அருமையான முறையிலே பெரியோர்கள் அனுபவித்த அனுபவங்களை எழுதி வைத்திருக்கின்றார்கள். அப்படி உயிர் போகின்ற அந்த தனி வழிக்கு, அது தொலையாத வழி, மிக நீண்ட வழி, அந்த தொலையாத வழிக்கு கையில இருப்பாக இருக்கின்ற அவள் இருந்தால் அது உற்ற துணையாக இருக்கும். இப்போ அந்த காலத்துல எல்லாம் நாம என்ன செய்வோம், இப்ப எல்லாம் தான் பேருந்து வசதிகள் மற்ற எல்லாம் வாகன வசதிகள் உண்டு. அங்கங்கே உணவு கூடங்கள் நிறைந்து இருக்கின்றன. அப்பொழுதெல்லாம் அது கிடையாது. ஒரு ஊர் விட்டு ஒரு ஊர் தங்கை வீட்டுக்கோ அல்லது உறவினர் வீட்டுக்கோ செல்ல வேண்டும் என்றால் தொலைதூரம் நடந்துதான், பாத யாத்திரையாகத்தான் செல்ல வேண்டும். அப்படி பாத யாத்திரையாக செல்லும் பொழுது பொதிசோறு, கட்டுச்சோறு கட்டி கொண்டு செல்லுவார்கள். செல்கின்ற வழியிலே ஏதேனும் நல்ல இடம் கிடைத்தால் அந்த இடத்திலே ஒதுங்கி கிடைக்கின்ற வசதியை கொண்டு உணவு கட்டுச்சோறு கட்டி கொண்டு சென்றதை கட்டவிழ்த்து வைத்து உண்பார்கள். அதற்கு பொதிசோறு என்று பெயர். இந்த பொதிசோறு என்ற வாசகமே சுந்தர பெருமானுக்கு சிவபெருமான் அவர் தொலைதூரமாக நடந்து வருகின்றார், களைப்பாக இருப்பார் என்று கருதி வெயிலிலே வருவார், மிகவும் வெந்து வருவார், வெப்பத்தினாலே கஷ்டப்பட்டு வருவார் என்று சொல்லி ஒரு கூரை மாதிரி ஒன்று அமைத்து அதன் கீழே அமர்ந்து பொதிசோறு வைத்து காத்து கொண்டிருப்பார். ஒரு இடத்துல இரு எல்லார் இடத்திலும் சென்று வாங்கி வருகிறேன் என்று சொல்லி பொதிசோறு வாங்கி வந்து அவருக்கு சுந்தர பெருமானுக்கு கொடுப்பார் இறைவன். அதே போல திருநாவுக்கரசர் பெருமானுக்கும் பொதிசோறு கொடுக்கின்றார் இறைவன். அந்த மாதிரி நல்ல புண்ணியம் செய்திருந்தால் இறைவனே வந்து பொதிசோறு கொடுக்கின்றான், தன்னுடைய திருவடிக்கு மேலே அழைத்து சென்று விடுகின்றான். நம்முடைய நிலை எப்படியோ நமக்கு எப்படி தெரியும்? நம்முடைய மனம் வாக்கு காயத்தினாலே தூய்மையாக நினைப்பதை, நல்லதாக சொல்வதை, நல்லதாக செய்வதையும் பிறருக்கு உதவியாக செய்திருந்தால் நமக்கு அந்த புண்ணியம் கிடைக்கும் என்பதிலே உறுதியாக இருக்கலாம். அப்படி இந்த உயிர் இந்த உடம்பை விட்டு போகின்ற பொழுது அது தொலையாத வழி, நீண்ட வழி, நீண்ட நெடும் வழி. அதிலே தனியாகத்தான் போக வேண்டும், யாரும் உடன் இருக்க மாட்டார்கள். அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே, மெத்திய அன்பரும் வீதி மட்டே, மெத்திய மனைவியும் வீதி மட்டே, மகன் மட்டும் சுடுகாடு வரை வருவான். மற்றபடி பற்றி தொடரும் புண்ணிய பாவங்கள், அந்த நம் உயிரோடு சேர்ந்து வருபவை புண்ணிய பாவங்கள் என்று பட்டினத்தார் சொல்லுவார். அதுபோல அப்படி தொலையாத வழிக்கு செல்லுகின்ற அந்த நிலை அது எப்படி இருக்கின்றது அப்படின்னா ரொம்ப வருத்தமாகத்தான் இருக்கும். தனித்து வழி நடப்பது என்பது ரொம்ப பயமாத்தான் இருக்கும். ஆனால் கையில அவ்வளவு தொலைவு நடக்கும் பொழுது பசி வரும், தாகம் எடுக்கும். எனவே அதற்கு தகுந்தவாறுனா கையில என்ன ஒரு பொருள், கட்டுச்சோறு, எது வேணுமோ தண்ணீர் கொண்டு செல்வோம். அது கூட எவ்வளவு நேரத்திற்கு வரும்? 2 வேளை வரும், ஒரு வேளை வரும். அதற்கு பிறகு ஒரு வாடை அடிக்கும், உண்ண முடியாது. அந்த மாதிரி கையிலே இருப்பவள் அவள் என்று வைத்துக் கொண்டால் அது நாம் போகின்ற வழிக்கு துணையாக அங்கங்க இருந்து உண்டு கொண்டே நாம் அந்த வழித்தடங்களை கடந்து விடலாம். அப்படிப்பட்ட நிலையிலே இருப்பவள் போன்ற இருக்கின்ற இந்த திருப்புகழ் நாம் உயிர் போகின்ற அந்த தொலையா வழிக்கு துணையாக அமையும். அந்த நிலை மட்டுமல்ல, யாரெல்லாம் திருப்புகழை விருப்பத்தோடு படிக்கின்றார்களோ,
விருப்பம் கொண்டு படிக்க வேண்டும். திருப்புகழ்ல விருப்பம் கொண்டு படிக்க வேண்டும். மற்றபடி உலக விஷயங்களிலே விருப்பம் இருக்கக்கூடாது. காமிய தழுந்தி இளையாதே, காலர் கை படிந்து மடியாதே, ஓமெழுத்தில் அன்பு மிக ஊறி, ஓமெழுத்தில் அன்பு மிக ஊறி, ஓவியத்தில் அந்தம் அருள்வாயே. உலக பாச தொந்தம் அதிலிருந்து நீங்கி இறைவனை நினைத்து கொண்டே இருக்கக்கூடிய அளவிற்கு அப்படி திருப்புகளில் படிக்கின்ற விருப்பமோடு படிக்கின்றவர்கள், அப்படி விருப்பமோடு திருப்புகளை படிக்கின்ற அடியார்களுடைய இடுக்கண்களை எல்லாம் நீக்கிவிடும் இந்த திருப்புகள். நேற்றே பார்த்தோம். விருப்பமோடு திருப்புகளை படிப்பவர்கள் எந்த துயரங்களையும் எந்த துன்பங்களையும் நொடியிலே நீக்கிவிடும் அந்த வேல் என்று நாம் பார்த்தோம். அதுபோல விருப்பமோடு யாரெல்லாம் திருப்புகள் படிக்கின்றார்களோ, படிப்பதோடு மட்டுமல்ல கேட்கின்றார்களோ, அவர்களுக்கும் கூட வருகின்ற துயரங்கள் இல்லாமல் போகும். முருகனுடைய அருள் இல்லாமல் செய்துவிடும். அப்படி அந்த உண்மையை தெரிந்து கொண்டோம் போது நாம் எல்லாம் இப்பொழுது கொஞ்ச காலமாக திருப்புகளை விருப்பத்தோடு படித்துக் கொண்டு வருகிறோம். நமக்கு துன்பம் என்பதே இல்லை. வினை சாட விடும் கதிர்வேல், வினையை ஓடவிடும் கதிர்வேல், வினையை சாடும் கதிர்வேல், வினையை ஓடவிடும் கதிர்வேல். அப்ப முருகனுடைய கையில் இருக்கிற வேலை நமக்கு அவ்வளவு நன்மைகளை செய்துவிடும் என்றால், அந்த திருப்புகளை படிப்பவர்கள் எத்தனை துன்பங்களும் நீங்கி அவர்கள் இந்த உலகத்திலே சுகமாக வாழ்வார்கள். பகை இல்லை, துன்பம் இல்லை, துயரம் இல்லை. அப்படி சுகமாக வாழக்கூடிய வகையிலே நமக்கு தொலையா வழிக்கு திருப்புகள் ஒரு அமுதமாக விளங்குகின்றது. அது எப்படிப்பட்டதாக விளங்குகிறது? எத்தனை வகையிலே விளங்குகின்றது? இசைத்தமிழ், நாடகத்தமிழ், அகப்பொருள் துறை பாடல்கள் என்ற வகையிலே இலக்கண இலக்கியங்களோடு கூடி இந்த திருப்புகள் நமக்கு அமைந்திருக்கின்றது. இந்த புலவர்கள் எல்லாம் எப்படி பாடியிருக்கின்றார்கள் என்றால், இந்த இலக்கண இலக்கியங்களோடு கூடி இசைத்தமிழாக, நாடகத்தமிழாக, பல்வேறு அகத்துறைகளிலே அமைந்த பொருள் படும்படி இறைவனை காதலிக்கின்ற வகையிலே, நாயகன் நாயகி பாவத்திலே அப்படியெல்லாம் பாடியிருக்கின்றார்கள். அப்படி பாடும் பொழுது அதுல 4 விதமான கவிகள் அமையுமா? என்ன? ஆசுகவி, மதுரகவி, சித்திரகவி, வித்தாரகவி என்று 4 வகையாக அந்த பாடல்களை அமைப்பார்களாம். ஆசுகவி என்று சொன்னால் எதுகை மோனையோடு அமைவது. மதுரகவி என்று சொன்னால் இனிமையாக 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 அந்த சந்தம் நமக்குள்ளே வந்து ஈர்த்து கொள்ளுவது, அப்படி இனிமையாக பாடுவது. சித்திரகவி என்பது கற்பனையும் அழகும் சேர்த்து அதிகமாக வைத்து பாடுவது. வேலின் அழகை வர்ணிப்பது, மயிலின் அழகை வர்ணிப்பது, முருகனுடைய திருமேனி அழகை வர்ணிப்பது, இப்படி கற்பனை கலந்து வர்ணிப்பது அது ஒரு சித்திரகவி. வித்தாரம் என்பது வர்ணனை மிகுந்த நிலையிலே பாடப்படுவது இந்த சித்திரகவி. அப்படி 4 வகையிலுமாக இலக்கண இலக்கியங்கள் பொருந்த அகத்துறை பாடல்கள் மற்ற எல்லா வகையிலுமாக இறைவனை வேண்டுதலை வைத்து பாடுவார்கள் புலவர்கள். அப்படி பாடியிருக்கின்ற புலவர்களை எல்லாம் நான் கொஞ்சம் கூட மதிக்கவில்லையே. தரிப்பவர், உரைப்பவர், நினைப்பவர் இந்த இறைவனது திருப்புகளை மனத்திலே தரிப்பவர்கள், தரித்தல்னா தாங்குதல். ஓம் முருகா, ஓம் சரவணபவா, ஆறுமுகம் ஆறுமுகம் ஆறுமுகம், ஓம் சுப்பிரமணியோ என்ற இறைவனுடைய நாமங்களை மனதிலே தங்க வைத்துக் கொள்ளுவது. எப்பொழுதுமே இந்த வாயினாலே ஓம் சிவாய நம என்று வாய்விட்டு சொல்லுவது வேறு, மனதுக்குள்ளேயே இருந்து தியானிப்பது வேறு. மனதுக்குள்ளே இருந்து தியானிக்கும் போது சிந்தனை எங்கெங்கோ சென்று விடலாம். அதே போல வாய் விட்டு சொல்லும் பொழுது மற்றவர்களுக்கு இடையூறாக அமையலாம். அதனால தரித்தல் என்பது என்னவாக கொள்ள வேண்டும் என்று பெரியோர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், சிறிதே இதழ் அசையும்படி மனத்திலே சிந்தித்துக் கொண்டே, சிறிதே யாருக்கும் எந்த தொல்லையும் இல்லாமல் நம் மனமும் வேறு வேறு எண்ணங்களாக போய் சிதறி விடாமல் இருப்பதாகவும்,
மனதுக்குள்ளே தங்க வைத்துக் கொண்டு சிறிதாக வாயசைவிலே மட்டும் மனமசைத்து சொல்லுவது மந்திரம். அதற்குத்தான் தரிப்பது என்று பெயர், தங்குவது என்று பெயர். சிரிப்பார், களிப்பார், தேனிப்பார் என்ற பாடலிலே, திருவாசக பாடலிலே தரிப்பார் என்ற அழகான அந்த சொல்லை பயன்படுத்தி இருக்கிறார் மாணிக்கவாசகர். தரிப்பார் பொன்னம்பலர் தாடும் தலைவா என்பார் அவர் முன்னே நரிப்பாய் நாயேன் இருப்பேனோ நம்பி இனித்தான் நல்காயே. அப்படி உன்னுடைய நாமத்தை என்னுடைய மனத்திலேயும் என்னுடைய மிகுந்த சிறிய அளவிலே ஆன உதட்டசைவிலேயும் உன்னுடைய நாமத்தை நான் தங்க வைத்துக் கொண்டு எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டு சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறார். அப்படி இறைவனுடைய முருகப்பெருமானுடைய திருப்புகழை யாரெல்லாம் மனதாலே அப்படி மென்மையாக சிந்தித்துக் கொண்டும் வாயினால இதழசைவிலே மட்டும் ஒலியாக அதிகமாக வெளிப்படாமல் வாயசைவிலே நம்முடைய காதுக்கு கூட கேட்காத அளவுக்கு யார் அசைத்து சொல்லுகின்றார்களோ அப்படி தரிப்பவர்கள், அதை வாய் விட்டு உரைப்பவர்கள். இன்னும் நிறைய பேர் கொஞ்சம் பக்குவம் வந்தவர்கள் இந்த தரிக்கின்ற நிலை, அதற்கு முன்னால இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் வாய் விட்டு சொல்லுவார்கள். தண்டையணி வெண்டயம் கிண்கிணி சதங்கையும் தன்கடல் சிலம்புடன் கொஞ்சவே, அப்படி வாய் விட்டு திருப்புகழை சொல்லுபவர்கள், அது உரைப்பவர்கள். நினைப்பவர்கள், ஆஹா முருகா உன்னுடைய திருப்புகழை நான் படித்திருந்தால் இப்பொழுது சொல்லுவனே, உன்னுடைய திருப்புகழே திருப்புகழப்பா, உன்னை நான் நினைந்து கொண்டிருக்கின்றேன், உன் நாமத்தை நினைந்து கொண்டிருக்கின்றேன், ஆறுமுகம் 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 என்று 6 முறை சொல்லி விபூதி அணுகின்றேன் என்று முருகப்பெருமானை மனதுக்குள்ளே நினைத்திருப்பவர்கள் இவங்கள்லாம் இருக்கிறாங்க. இந்த 4 கவியிலே அமைகின்ற மாதிரி இலக்கண இலக்கியங்களோடு அகத்துறை அமைய பாடிய புலவர் பெருமக்கள் ஞானிகள் எல்லாம் பாடியிருக்கின்றார்களே உன்னுடைய புகழை. அந்த புகழை மனத்திலே வைத்துக் கொண்டு நினைக்கின்றவர்கள், வாய்விட்டு சொல்லுகின்றவர்கள், மனதினாலே ஜபிப்பவர்கள், இவர்கள் எல்லாம் இருக்கின்றார்களே. இந்த ஜகத்தினில் இருக்கின்றார்கள், இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்கின்றார்கள். இது அருணகிரிநாதரை போல, நக்கீரரை போல, இன்னும் எத்தனை பேர் முருகப்பெருமானை பற்றி பாடி இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட கவிஞர்களை எல்லாம், புலவர்களை எல்லாம், அறிஞர்களை எல்லாம் நான் ஒரு நாளும் போற்றவில்லை, ஒரு நாளும் போற்றி செய்யவில்லை. அந்தாதி இல்லா இறைவனுக்கு அந்தாதி பாடி அருணகிரி பெருமானே போற்றி என்று நான் சொன்னதில்லை, நக்கீரரே போற்றி என்று நான் சொன்னதில்லை. அப்படி அவர்களை எல்லாம் போற்றி வழிபடாமல் இருந்து விட்டேன். ஆனால் எப்படி இருந்திருக்கின்றேன்? இந்த மயக்குகின்ற பொதுமகளின் சுகத்தினிலே நான் இருந்து விட்டேன். இந்த மதி மயக்குகின்ற பேச்சினாலே, மனத்தாலே மதி மயக்குகின்ற பொது மகளிரின் அந்த அரவணைப்பிலே, மயக்கத்திலே நான் வீணாக கிடந்து விட்டேன். அப்படி விழலாமோ முருகப்பெருமானே? நீ என்னை அப்படி விழச் செய்யலாமோ? இது உனக்கே நியாயமா? நீ யார் தெரியுமா? நீ எப்படிப்பட்ட திருவருள் உடையவன் தெரியுமா? நீ கருப்புவில் வளைத்தணி மலர்கனை தொடுத்தியல் களிப்புடன் ஒளி செய்த மத வேளை. கருப்பு வில்லிலே, கரும்பு வில்லிலே, கருப்புங்கிறது கரும்பு என்பதை குறிக்கிறது. இந்த வல்லினம் விகாரமாக வந்திருக்கின்றது. அப்படி கரும்பு வில்லை வளைத்து அழகழகான மலர்களை அணி அணியாக வைத்து, அம்புகளாக வைத்து ஒளிந்து கொண்டு இறைவன் மேல் எய்தானே அந்த மன்மதன். கந்தபுராணத்திலே அந்த வரலாறு வருகிறது. அப்படி தியானத்திலே அமர்ந்திருக்கின்ற சிவபெருமான் விழித்தால்தான், விழித்து அம்மையோடு கூடினால்தான் தேவர்களாகிய எங்களை அசுரர்களிடமிருந்து காப்பதற்காக முருகப்பெருமான் அவதாரம் செய்யக்கூடிய நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. ஆனால் சிவபெருமான் தவத்திலே அமைந்திருக்கிறதுனாலே, மன்மதா நீ சென்று அவருடைய தியானத்தை கலைத்து விடு எங்களுக்காக என்று தேவர்கள் வேண்டிக் கொள்ள, அதன்படி சரி பரவாயில்லை என்று கேட்டுக்கொண்டு தேவர்களுக்காக தியானத்திலே இருக்கின்ற இறைவன் மீது மலர்கனை தொடுத்தான் மன்மதன். அந்த மன்மதனை இறைவன் அப்படியே யார், ஓ மன்மதன் தான் என்று கருத்து நிலை நினைத்து கொண்டு விழிகளை விழித்தார். அந்த விழிகளிலே கனல்
பொறி நெற்றிக்கண் அல்லவா, அந்த விழியிலே அப்படியே அனல் பறக்கின்றது. கண் விழித்தார் நெருப்பு வந்தது, மன்மதன் எரிந்து விட்டார். அப்படி வீணாக துன்பம் செய்தவர்கள் இறைவன் திருவருளினாலே நலமாக இருக்க முடியாது. அப்படி தேவர்களுக்கு காப்பதற்காக உதவி செய்ய சென்ற போதிலும் கூட இறைவனுடைய தியானத்தை கலைத்ததனால் இறைவனால் நெற்றிக்கண்ணால் எரிக்கப்பட்டவர். அப்படிப்பட்ட சிவபெருமான் கைலாய பொறுப்பினில் இருப்பவர், கைலாய மலையிலே இருப்பவர். இந்த கைலாய மலை சென்று காண வேண்டும். வாழ்க்கையிலே ஒரு முறையாவது இறைவன் திருவருள் நமக்கு கிடைத்து கைலாயத்திலே சென்று அம்மையப்பரை கண்டு தரிசித்து வர வேண்டும். உண்மையிலே அது கிடைத்தற்கரிய வாய்ப்பு. அப்படி எனக்கு ஒரு முறை கிடைத்தது. 2001 அடியேன் சென்று வந்தேன். இறைவன் அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்தார். இன்னும் கண்களிலே, கருத்திலே, உயிரிலே கலந்திருக்கின்ற அந்த நினைவு என்றும் மறக்க முடியாது. கைலை பொன்மலை என்ற ஒரு புத்தகமே அடியேன் இறைவன் திருவருளால் நான் எழுதியிருக்கின்றேன். இருக்கட்டும். அப்படி கைலாய பொறுப்பு, கைலாய மலை, பொறுப்பு என்றால் மலை. அப்படி மன்மதனை எரித்தவர் எங்க இருக்கின்றார்? கைலாய மலையிலே வீற்றிருக்கின்றார். கைலாய மலையிலே வீற்றிருக்கின்ற இறைவன் தன்னுடைய மனையாள் உமையம்மைக்கு, அந்த பர்வதராஜனுடைய மகள் தானே உமையம்மை, அந்த உமையம்மைக்கு தன்னுடைய ஒரு பாகத்தினையே அளித்தவர். எத்தனை கருணை உள்ளார்கள் இறைவன். ஏற்கனவே கருணை உடையவர். அம்மையோ மிகவும் தாய் உள்ளம் அல்லவா, கருணை கொண்டவள், அன்புள்ளவள், தியாகம் உள்ளவள், எத்தனை தவறு செய்தாலும் மன்னிக்க கூடிய அந்த கருணை உள்ளவள். அம்மை சேர இறைவனுக்கு மிகுந்த கருணை வந்து விட்டதாம். அதை இங்கே குறிப்பாக காண முடிகிறது. அப்படி பர்வதராஜனுடைய மகளாக உமைக்கு ஒரு புறத்தினை அளித்தவர், தன்னுடைய ஒரு பாகத்தை கொடுத்தவர் தரிசேயே. அவர் தந்த மகனே, அவர் தந்த குழந்தை நீ. ஆண்மகன் என்றால் அதைத்தான் முருகன். ஏனென்றால் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலே இருந்து அவதாரம் செய்தவர், தோன்றியவர் முருகப்பெருமான். எனவே ஆண்மகன் என்று அவரைத்தான் சொல்லுவோம். அப்படி இந்த மன்மதனை எரித்து, ஆனாலும் அந்த ரதி வந்து அழுத பொழுது உனக்கு மட்டும் கண்ணுக்கு தெரிவான் என்று அருள் செய்ததும், அதே போல கைலாய மலையிலே வீற்றிருந்து இருக்கக்கூடிய இறைவனும், அதே போல தன்னுடைய மனைவி உமைக்கு தன்னுடைய ஒரு பாகத்தை அளித்தவருமாகிய சிவபெருமான் தந்த குழந்தையே புயல் பொழில் வயல் பதி நயப்படு திருத்தணி பொறுப்பினில் விருப்புறு பெருமாளே. திருத்தணி மலையிலே விருப்பத்தோடு எழுந்தருளி இருக்கின்ற பெருமாளே, புயல் பொழில் மேகங்கள் எப்பொழுதுமே திரண்டு கொண்டிருக்கும். இப்பொழுது மழை வந்து விடும் என்ற அளவிற்கு மேகங்கள் திரண்டு இருக்கும், மழை பொழிவதற்கு தயாராக இருக்கும். அதுபோல இறைவன் எப்பொழுதுமே, முருகப்பெருமான் எப்பொழுதுமே நம்முடைய கருணை, நம் மீது கொண்ட கருணையை எப்பொழுது பொழியலாம், எப்பொழுது இந்த குழந்தை நம்மை முருகா என்று அழைத்து ஓடி வரும், நம்முடைய அன்பை நாடி வரும், என்னை தேடி வரும், அவனுக்கு கருணை செய்யலாம் என்ற வகையிலே, கருணை செய்வதற்காக காத்து கொண்டிருக்கின்ற வகையிலே முருகப்பெருமான் எப்பொழுதும் இருப்பாராம். அதனாலே இங்கே புயல் பொழில் என்பது திருத்தணிக்கு சொன்னாலும் கூட அந்த திருத்தணியிலே இருக்கின்ற முருகப்பெருமான் கருணை புரிவதற்கு தயாராக இருக்கின்றான். நாம் தான் நாடி செல்ல வேண்டும் என்பதை இதில் மறைமுகமாக சொல்லி இருக்கின்றார். அப்படி மேகங்கள் சூழ்ந்த வயல் பதி, நீர் எங்க இருக்கின்றதோ அங்கே வயல் பதி, மருத நிலம். அந்த மருத நிலத்திலே நெல் வயல்கள் நிறைந்து இருக்கும். நல்ல மணிகள் முத்தாக முத்தாக கொத்து கொத்தாக கிடைக்கும். அது போல இறைவனுடைய திருவருள் அவனை நாடி செல்லுகின்ற அன்பர்களுக்கு எப்பொழுதும் பொழிகின்ற அந்த நிலையிலே இருக்கின்றதாம் அந்த திருத்தணி. அந்த திருத்தணியில இருக்கின்ற இறைவன் நம்முடைய முருகப்பெருமான். அவனுடைய கருணை இப்படியெல்லாம், அவனுடைய திருப்புகளை யாரெல்லாம் மனதிலே நினைக்கின்றார்களோ, பேசுகின்றார்களோ, சொல்லுகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் வருகின்ற இடுக்கண்களை போக்குவதோடு அவர்களை உயர்ந்த நிலையிலே வைத்துக் கொள்வார் இறைவன். அதனால நீங்க இத மனசுல வச்சுக்கணும். முதல்ல என்னவென்று ஆரம்பிக்கிறார். இப்ப திருப்புகளுக்கு பொருள் மட்டும் பார்த்துட்டோம். ஆனா முதல்ல நம்ம கொடுத்திருக்கிற தலைப்பு இருப்பவள் திருப்புகள். அந்த சொல் வைத்துத்தான் இந்த திருப்புகள் தொடங்குகின்றது. அது என்ன? இருப்பு அவள் திருப்புகள். கையிலே
நான் முன்பே ஒரு தரம் சொல்லிவிட்டேன். தொலை தூரத்திற்கு செல்லுகின்றவர்கள், நடைப்பயணமாக செல்லுகின்றவர்கள் பொதிசோறு கட்டி கொண்டு செல்லுவார்கள். அப்படி போல கையிலே இருக்கின்ற அவல் வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். சோறு கூட 2 நேரம் கடந்து ஒரு வாடை கூட வரலாம், பயன்படாமல் போகலாம். ஆனால் அவல் பெருமனை வைத்து கட்டி கொண்டு செல்லலாம். செல்லும் பொழுது அது அவ்வளவு கனமாகவும் இருக்காது, மெலிதாகத்தான் இருக்கும். போகின்ற வழியிலே தண்ணீரோ வேறு எந்த வழியும் வசதியும் கிடைக்கவில்லை என்றால் வெறும் அவலை கொஞ்சம் வாயிலே போட்டு அந்த உமிழ்நீரோடு கலந்து மென்று மென்று தின்று கொண்டே போகலாம். அல்லது கொஞ்சம் தூரம் சென்ற உடனே கொஞ்சம் வாய்ப்பு கிடைக்கின்றது, கொஞ்சம் தண்ணி கிடைக்கிறது, அது உப்போ சர்க்கரையோ கிடைக்கின்றது. அப்படி இருக்கின்ற இடத்துல அந்த தண்ணீரோடு நனைத்து வைத்து உப்பையோ சர்க்கரையோ கலந்து அதை கூட நாம் கொஞ்ச நேரம் உண்ணலாம், உண்டு பசியாறலாம். இன்னும் கொஞ்சம் ஒரு சில இடங்களிலே ஒரு வெங்காயம், மிளகாய் இதெல்லாம் கிடைத்து அடுப்பும் கிடைக்கிறது, எரிப்பதற்கு விறகும் கிடைக்கிறது. இப்படியெல்லாம் அதிகமான வசதிகள் கிடைக்கின்ற பொழுது நன்றாக அதை ஊற வைத்த அவலை தாளித்து, வெங்காயம் மிளகாய் எல்லாம் போட்டு தாளித்து இன்னும் சுவையாக சாப்பிடக்கூடிய வசதிக்கு நமக்கு அந்த அவல் அமைகிறது. அதனால அவலை கையில் எடுத்துக்கொண்டால் இது வேண்டும் இது இல்லை என்றாலும் கவலையே இல்லை. எந்த நேரம் பசிக்கின்றதோ ஒரு தனி இடத்துல ஒதுங்கி உட்கார்ந்து உண்ணலாம். இல்லை முடியவில்லை, எந்த வசதியும் கிடைக்கவில்லை, தண்ணீரும் கிடைக்கவில்லை, வெங்காயம் மிளகாயும் கிடைக்கவில்லை, அடுப்பும் கிடைக்கவில்லை என்றால் நாம் கை போகின்ற போக்கில ஒரு வாய் எடுத்து நம்முடைய வாயிலே போட்டுக்கொண்டு உமிழ்நீரால் அதை மென்று மென்று சாப்பிட்டு கொண்டே போகலாம். இப்படி தொலைவாக செல்லும் தனி வழிக்கு உண்டு பசியாறுவதற்கு, உண்டு பசியாறி மகிழ்வதற்கு கையிலே இருப்பாக அவல் இருந்து நலம் பயக்கும். அதுபோல நமக்கு இந்த திருப்புகழ் எப்படி உதவுகிறது என்றால், வாழ்க்கையில நமக்கு நெடுந்தொலைவு பயணம் செல்ல வேண்டும். இப்ப நம்ம வாழ்க்கையில பிறந்தது முதல் இறப்பு வரை, கருவறை முதல் கல்லறை வரை என்று எடுத்துக்கொண்டால், அந்த கருவறையிலிருந்து வந்த பின்னால் யாரெல்லாம் நமக்கு உற்றாராக உறவாக இருந்து உதவுகின்றார்கள், எத்தனை காலம் அவருடைய உதவி, பின் வளர்ந்த பின்னாலே நாம் யாருக்கு உதவ வேண்டும், நம்முடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், வழி தெரியாமல் திக்கு தெரியாமல் தவிக்கின்ற பொழுது இதோ திருப்புகழ் நமக்கு அது அவலாக இருந்து உதவுகிறது. எப்படி? பிறவி கடலை கடக்கும் வழிப்பயணத்திலே, நீண்ட நெடும் பயணத்தில் இறைவன் திருவடியை சேர்வதற்கு ஏற்ற உரிய திருப்புகழ் பாடல்கள் நாம் திருப்புகழிலே இருந்து பாடி இறைவனை வழிபடலாம். இல்லை, எனக்கு இந்த வாழ்க்கையிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். உலக வாழ்க்கை என்று சொன்னாலே நமக்கு 2 வகையாக அமையும். ஒன்று இந்த உலகத்திலே வாழ்கின்ற வாழ்க்கை, மற்றொன்று இந்த உலக வாழ்க்கை பயணத்தை முடித்துக் கொண்டு இறைவனிடம் செல்லுகின்ற அந்த வாழ்க்கை. ஏற்கனவே நாம் இக வாழ்க்கை பர வாழ்க்கை என்று பார்த்திருக்கின்றோம். இக பர சௌபாகியம் அருள்வாயே. அப்ப இந்த உலகத்திலே வாழ்கின்ற வாழ்க்கைக்கு பொன் வேண்டும், பொருள் வேண்டும், எல்லாமே வேண்டும். நமக்கு எல்லா வசதிகளும் நிறைவாக இருந்தால் இறைவனை நாம் நினைந்து வணங்கி அவனுக்கு என்னென்ன அபிஷேகமோ அலங்காரமோ எல்லாம் செய்யலாம். பொருள் இல்லை என்றாலும் கூட மனம் இருந்தால் இறைவனை நினைத்து கொண்டே இருக்கலாம். ஆனால் பொருள் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. ஆண்டவனை கூட நிம்மதியாக நாம் வழிபட முடியாது. எனவே இந்த உலகத்திலே வாழ்கின்ற வாழ்க்கைக்கு சொந்தம் வேண்டும், பந்தம் வேண்டும், பொருள் வேண்டும், இத்தனையும் வேண்டும். இந்த உலக வாழ்வை அப்படி எல்லாம் கிடைத்திருக்கின்ற நேரத்திலே நாமும் நல்ல முறையிலே வாழ்ந்து மற்றவர்களுக்கும் ஒரு பொருளை கொடுத்து உதவி அவர்களையும் நல்ல முறையிலே வாழச் செய்து அவர்கள் மகிழும் போது அந்த மகிழ்ச்சியை கண்டு நாம் மகிழ்வதாக நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும். அப்படி அமைய வேண்டும் என்றால் பொருள் இருக்க வேண்டும். எத்தனை இருந்தாலும் பொருள் இருக்க வேண்டும். அதற்கு பிறகு உண்டான வாழ்க்கையிலே இறைவனுடைய அருள் வேண்டும். அப்போ இந்த உலக வாழ்க்கையிலே வாழ்வதற்கு பொருள் வேண்டும் என்றாலும், மறு உலகத்திலே இறைவனுடைய அருள் வேண்டும் என்றாலும், இரண்டுக்கும் இறைவனுடைய அருள் வேண்டும். அப்ப இறைவனுடைய அருளை வேண்டி பெறுவதற்கு நமக்கு வாயில்களாக அமைகின்றவை இந்த இலக்கண இலக்கிய அகத்துறை வகைகளில் அமைத்து பாடினார்களே கவிஞர்கள். நம்முடைய அருணகிரி பெருமான்
நம்முடைய நக்கீர் அவர்கள் பாடிய திருப்புகளை நாம் பாடி நம்முடைய வாழ்க்கையிலே அந்த தனி வழியை துணையாக சேர்த்து கொண்டு நிம்மதியாக நடைபோடலாம். அதனாலே என்ன சொல்லுகிறார்கள், இந்த உலகத்திலே தெய்வீகம் இல்லாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையே இல்லை, ஒரு வறட்சியாக இருக்கு. தெய்வீகம் என்ற ஒரு நிலை வரும்போதுதான் ஆன்மீகம் என்றதை நாம் நினைக்கின்றோம். அந்த ஆன்மீகத்திற்கு வரும் பொழுதுதான் இறைவன் மேல் அன்பு செலுத்துகின்ற தெய்வீக வாழ்க்கை நமக்கு கிடைக்கிறது. அப்போ இறைவன் மேல் அன்பு செலுத்த பழகினால்தான் நம்முடைய உறவுகள் மேல் அன்பு செலுத்துவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். எனவே இந்த உலகத்தில இருந்து நாம் போகும் பொழுது இறைவனுடைய திருவடியை தான் சேர வேண்டும். மீண்டும் ஒரு பிறப்புக்கு இந்த உலகத்திலே மறுபடியும் வந்து பிறந்து விடக்கூடாது. இரவாத இன்ப அன்பு வேண்டி பெண் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும். நம்முடைய காரைக்கால் அம்மையார் பாடுகிறார், பிறவி அலையாற்றினில் புகுதாதே பிரகிருதி மார்க்கமுற்று அலையாதே. நம்முடைய அருணகிரி பெருமான் பாடுகிறார், முடியா பிறவி கடலில் புகார். இது முடியாத பிறவிக்கடல், இது பெரிய கடல், அது முடியாத பிறவிக்கடல். அதுல யாரும் பிறந்து உழல மாட்டார்கள். எப்போது முருகனுடைய பெயரை சொல்லி முருகா 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 முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருவும் செயல் தந்து உணர்வென்று அருள்வாய். அப்படி முருகா குகா குமரா என்று போற்றி வாழ்கின்ற வாழ்க்கையை நமக்கு கொடுக்க வேண்டும் இறைவா என்று அந்த முருகப்பெருமானை வேண்டுவதற்கு ஏற்ப நிறைய திருப்புகழ் பாடல்கள் அமைந்திருக்கின்றன. நமது தேவைக்கேற்ப நமது மனநிலைக்கேற்ப இந்த திருப்புகழ்களை பாடி இறைவனிடம் வேண்டிக் கொள்ளலாம். மனம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமா, தேனுந்து முக்கனிகள் பால் செங்கரு பிளநீர் என்று தொடங்குகின்ற பாடல் நீங்கள் படித்து பாருங்கள், அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். வானம் தழைக்க உயிர் அடியேனும் செழிக்க அயன் மாலும் பிழைக்க அருள் முருகப்பெருமான். அப்படி எல்லாருக்கும் அருள்கின்ற முருகப்பெருமான் இந்த பாடலை மன மகிழ்ச்சியாக இருக்க பாடலாம். மனம் கலங்கி இருக்கிற போது அபகார நிந்தை பட்டுழலாதே அறியாத வஞ்சரை குறியாதே. சரி, தனித்து வழி நடக்கும் போது தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வலத்தும் இருபுறத்தும் அருகடுத்து இரவு பகல் துணையாக வரும் வேல் வகுப்பு பாடுங்கள். திருமணம் நிறைவேற வேண்டுமா, நீலங்கொள் மேகத்து மயில் மீதே அந்த பாட்டு பாடுங்க. அது போல இன்னொரு பாடல், விரல் மாறன் 5 மலர் வாடி சிந்த, அதை பாடுங்கள். கவலை போகும், திருமணம் கூடி வரும். குழந்தை பெயர் இல்லையா, ஜெகமாயை அகவாழ்வில் மொய்த்த திறமாது கர்ப்பம் உடல் ஊறி அந்த பாடலை பாடுங்கள். இல்ல நியமத்தோடு மன உறுதியோடு மன திட்பத்தோடு மன நம்பிக்கையோடு பாட வேண்டும். சும்மா ஏதோ தானோ என்று மனம் போன போக்கிலே வாய் போன போக்கிலே பாடக்கூடாது. நோய் நீங்க வேண்டுமா, இருமலும் ரோகமோ எலகன் வாதம் அந்த பாடல் இருக்கின்றது. தலைவலி மருத்தீடு காமாலை சோகை சுரம் இந்த பாடலை பாடுங்கள், ஓடோடி விடும். அது போல பிறவி வேண்டாமா, பிறவி அலை ஆற்றினில் புகுதாதே அந்த பாடலை பாடுங்கள். எத்தனை 1300 சொச்சம் பாடல்கள் இருக்கின்றன. நம்முடைய மனத்தினுடைய நிலைக்கேற்ப கருத்துக்கேற்ப அந்தந்த பாடல்களை பாடி மன அமைதி கொள்ளலாம், மன நிம்மதி கொள்ளலாம், வினைகளை போக்கிக் கொள்ளலாம், பயத்தை நீக்கிக் கொள்ளலாம். பயவர்கள் இல்லாமல் செய்து விடுவான் முருகன். எந்த கவலையும் இல்லை, யாமிற்கு பயமேன் என்கின்ற அந்த அருமையான ஒரு வாசகம் நமக்கு மனதுக்குள்ள எப்போதும் இருக்கும். அவனுடைய நாமத்தை மட்டும் நாம் சொல்லிக்கொண்டு அவன் திருப்புகளை மட்டும் பாடிக்கொண்டு இருக்க வேண்டும். அப்படி வல்லின எழுத்துக்களோடு பாட வேண்டும். அமுத்தை தருவத்தி திருநகையத்தி கிரிசத்தி சரவணன் இப்படி நிறைய பாடல்கள் உண்டு. வெள்ளின எழுத்துக்கள் உள்ள பாடலை பாட வேண்டும். தண்டயணி வெண்டயம் வெண்கிணி சதங்கையும் அதுபோல நிறைய பாடல்கள் உண்டு. கொந்து வளர்மிசை அப்படின்னு பாடு நிறைய பாடல்கள். இடையினம் வைத்து பாட வேண்டுமா, தமரும் அமரும் மனையும் இனிய தமரும் அரசும் இணையாக ஒரு பாடல். தமரும் அமரும் மனையும் இனிய அப்படின்னு தொடங்கும். அந்த பாடல பாடலாம். முத்தமிழ் எனக்கு வேணும் அப்பா,
முத்தமிழ் வேணும்னா பாடுங்க. வரவு நெடுங்கதிர் உலகில் விரும்பிய பவனி வரும்படி அதனாலே. அது மட்டும் இல்ல, இத்தரணி மீதில் பிறவாதேங்கிற பாட்டுல முத்தமிழை ஓதி தளராதே முக்தி எனக்கு நீ அருள்வாயே அப்படிம்பார். இப்படி திருநீர் அணிய வேண்டுமா? ஆறுமுகம் 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 என்று சொல்லி விபூதி அணியுங்கள் என்று பாடுவார். இறைவனுடைய காட்சி வேணுமா? அதே தண்டை அணி பாடலாம். அதல சேட நாராட அகில மேல் மீதாட அந்த மாதிரி பாட்டு பாடலாம். இப்படி நம்முடைய வேண்டுதல்கள் என்னென்னவோ, நம்முடைய மனம் எப்படியெல்லாம் மகிழ நினைக்கிறதோ, அல்லது துன்பத்தை போக்கிக் கொள்ள நினைக்கிறதோ, அல்லது சோகமாக இருக்கிறதோ, முருகனை வேண்டி பாட வேண்டும் என்ற நிலையில் இருக்கின்றோமா, அதற்கு ஏற்ற வண்ணம் பாடல்களை நாம் பாடி முருகனுடைய திருவடியை பெறலாம், முருகனுடைய திருவருளை அடையலாம். இப்படி கையில இருக்கின்ற அவள் எப்படி நமக்கு போகின்ற போக்கிலே எல்லா நிலைகளிலும் பயன்படுகிறதோ, அதுபோல இந்த திருப்புகள் நம்முடைய கை இருப்பாக இருந்து கொண்டு நம்முடைய மனநிலைக்கு ஏற்ப, வாழ்க்கைக்கு ஏற்ப, நம்முடைய செயல்பாடுகளுக்கு ஏற்ப, உறவுகளுக்கு ஏற்ப, வாழ்க்கைக்கு ஏற்ப எடுத்துக்கொண்டு பாடுகின்ற வகையிலே நமக்கு அந்த திருப்புகழ் அமைந்திருக்கின்றது. அதனால்தான் பெரியவர்கள் இருப்பவள் திருப்புகழ் என்றார்கள். இது மட்டுமா? இரும்பு அவல் என்று அதற்கு ஒரு பாடம் கொள்ளுகின்றார்கள். இரும்பு அவல் எப்படி கருப்புவில் என்பது கரும்புவில் என்று ஆயிற்றோ, அதுபோல இருப்பு அவல் என்பது இரும்பு அவல் என்ற பாடத்தை கொள்ளுகிறார்கள் பெரியோர்கள். இது எப்படி? திருப்புகள் பாடும் பொழுது நம்முடைய உடம்பிலே ஒரு வலிமையை கொடுக்கின்றது, ஒரு வன்மையை கொடுக்கின்றது, ஒரு நெஞ்சுரத்தை கொடுக்கின்றது, மனோதிடத்தை கொடுக்கின்றது. மனம் ஆழ்ந்த நம்பிக்கை பெற்று இந்த உலகிலே வந்தது வரட்டும், முருகப்பெருமான் திருவருள் இருக்கின்றது, நாம் நேர்மையாக செல்லுவோம், நேர்மையாகவும் இறைவனுடைய திருவருள் மேல் நம்பிக்கையாகவும் செல்பவர்களுக்கு ஒரு குறையும் வந்து விடாது. நம்முடைய வாழ்க்கையிலே நேர்மை வேண்டும், திட நம்பிக்கை வேண்டும். அந்த வகையிலே செல்கின்றவர்களுக்கு எந்த துயரும் வந்து விடாது. வாழ நினைத்தால் வாழலாம், முருகப்பெருமான் திருவருள் கூடவே வந்து நமக்கு அருள் செய்யும் என்ற அந்த மன வலிமையை தருவது நம்முடைய திருப்புகள். அதனால்தான் இரும்பு அவள் என்று சொல்லுகின்ற பாடத்தை சொல்லுகின்றார்கள். அதற்கேற்ற சினத்தவர் முடிக்கும், பகைத்தவர் குடிக்கும், செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக, இந்த பாடலை எல்லாம் பார்க்கலாம். அது நம்மளுடைய உள்ளத்துக்குள்ள ஒரு வலிமையை கொடுக்கின்றது, மனோ திடத்தை கொடுக்கின்றது. திடமிலி சற்குணமிலி திறமிலி, அற்புதமான அந்த பாடலை பாடினால் ஏன் திடம் இல்லாமல் இருக்கின்றாய், ஏன் குணம் இல்லாமல் இருக்கின்றாய், திடமாக இரு, குணம் கொண்டு இரு, சற்குணங்களை கொண்டு இரு என்ற அந்த வாழ்க்கையில வாழ்கின்ற நம்பிக்கைக்கு நம்மை கொண்டு செல்லுகின்றது இந்த திருப்புகள். இப்படி ஒரு தைரியத்தை கொடுப்பதற்கு உரியதாக இருக்கின்றது இரும்பு அவள் என்று பாடம் சொல்லுபவர்கள் இந்த கருத்தை சொல்லுகின்றார்கள். அது நமக்கு ஏற்புடையதாகத்தானே இருக்கிறது. பெரியவர்கள் என்ன சொல்லுகின்றார்களோ திரும்ப திரும்ப அதையே தான் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், அதையே தான் நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். அதுவே தான் நமக்கு வாழ்க்கை. வேற எந்த வகையிலும் நாம் செல்ல முடியும் சொல்லுங்கள்? எங்கே சென்றாலும் சுற்றி வந்து இறைவனுடைய திருவடிக்கு வந்தேதான் ஆக வேண்டும். இது எல்லோர் வாழ்க்கையிலும் அவரவருக்குரிய வகையிலே அந்த அனுபவமாக அமைந்திருக்கும். இது நான் சொல்லியோ, நீங்கள் சொல்லியோ, மற்றவர்கள் சொல்லியோ இல்லை. அவரவர்களுக்கு ஒரு அனுபவமாக துன்பம் வரும்போது, துயரம் வரும்போது இறைவனை நாடி தானாக ஓடி வருகின்றோம். எப்பேற்பட்டவரும் அந்த இறைவனை நாடி வந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய மருத்துவரும் கூட தன் அறையிலே மாட்டி வைத்திருக்கின்ற முருகன் திருப்படத்தை நோக்கி, இறைவா, இன்று நான் தொடங்குகின்ற இந்த அறுவை சிகிச்சை நல்லதாக முடிந்து அந்த அறுவை சிகிச்சையாளருக்கு, அந்த நோயாளிக்கு உயிரை கொடுத்து நலமாக்கு என்று சொல்லி வேண்டித்தான் போக முடிகிறது. நான் உயிரை காப்பவன், அதனால் என்னால் முடியும் என்று சொல்லி யாரும் செல்வதில்லை. வெளிப்படையாக சொல்லுபவர்கள் கூட உள்ளுக்குள்ளே இறைவனை வணங்கித்தான் செல்லுகின்றார்கள். கண்கூடாக நாம் பார்க்கின்றோம். அந்த இடத்திற்கு வராமல் ஒரு மனிதனால் இருக்க முடியாது. அவனுடைய அனுபவம் அப்படி கொண்டு வந்து சேர்க்கும். திருவருள் அப்படித்தான் அமையும். அதனாலே நாம் கைவிடப்பட மாட்டோம். மருதாசலன் இருக்க மனக்கவலை எதற்கு என்று நாங்கள் இங்கே மருதாசல மூர்த்தியை சொல்லுவோம். அதுபோல ஒவ்வொரு அவரவர்கள் வழிபடுகின்ற அந்தந்த இறைவனை மனதில் நினைத்துக் கொண்டு அவர் இருக்கும்போது நமக்கு என்ன கவலை என்ற அந்த திடமான மன நெஞ்சு வேண்டும். இப்படி அதுக்கப்புறம் சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தறிய உருக்கி எழும் திருவகுப்புல பார்த்தோம். சொல்லுதற்கு அரிய திருப்புகழ் எப்படி உடனே சொல்லி பாட முடியுமா?
முடியலையே. இந்த ஒரு வரியை 4 சொல்லு இருக்கிறதா 5 சொல்லு இருக்கிறதான்னு பார்த்து எந்த சொல்லனுடைய ஒரு எழுத்து இன்னொரு சொல்லோட சேர்ந்து இருக்கிறது, அது என்ன பொருளை கொடுக்கிறது. அப்ப இது நமக்கு முடியல. அப்ப பிரிச்சு பிரிச்சு படிக்கணும். பிரிச்சு பிரிச்சு படிக்கும் போது அந்த திருப்புகழ் பாடல் எளிமையாக அப்படியே லட்டு போல நம்முடைய மனதுக்குள்ளே புகுந்து விடும். அப்படி சொல்லுவதற்கரியது சந்தங்களாலே உயர்ந்தது, சொற்களினாலே கட்டமுட்டா 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 என்று அமைந்திருக்கும். ஒரு நல்ல குருநாதர், நல்ல பயிற்சி பெற்ற ஒரு ஐயா அல்லது ஒரு அம்மா, ஒரு குருநாதர் நமக்கு சொல்லி தரும் பொழுது, சொல் பிரித்து பொருள் புரிய சொல்லிக் கொடுக்கும் பொழுது நம்முடைய மனதிலே அப்படியே இந்த திருப்புகழ் பதிந்து விடும். எங்கள் குருநாதர் சொல்லுவார், சொர்ணா சோமசுந்தரம் அம்மா அவர்கள், இது திருப்புகழ் இரும்பு கடலை அம்மா என்பார்கள். அதிகமாக யாருக்கும் மிக எளிதிலே வந்து விடாது. கொஞ்சம் பயிற்சி செய்ய வேண்டும். பயிற்சி செய்து புரிந்து கொண்டு படித்தால் நிச்சயமாக நம்முடைய மனம் முருகனை விட்டு அகலாது. அதற்கு திருப்புகழைத்தான் நாம் பாட தேர்ந்தெடுப்போம். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலை உடையது இந்த திருப்புகழ். அப்படி இரும்பை போல உறுதியான மனத்தை நமக்கு திடமானதாக கொடுக்கக்கூடியது திருப்புகழ் பாடல்கள். அதிலே கூட கந்தர் அலங்காரத்துல அருணகிரி பெருமான் சொல்லுவார், அந்தகா வந்து பார், சற்று என் கை கிட்ட எங்க கை கிட்ட எட்டுற மாதிரி நீ வந்து பார், உன்னை நான் புடிச்சு கொண்டுட உண்டா அப்படிங்கிற மாதிரி, எமனே வந்து பார் அப்படின்னு சொல்லுவார். இப்படி இன்னொரு வகையாக பொருள் கொள்ள முடிகிறது. இருப்பு வல் திருப்புகள். இருப்பு வல் திருப்புகள் கையிலே என்றும் இருப்பாக இருக்கின்றது. அது வன்மையான திருப்புகள். வன்மையானவன் நமக்கு ஒரு வல்லமையை தரக்கூடியது. மேலே இரும்பு என்று பார்த்தோமே, அதற்குரிய பொருளாகத்தான் இது வல் திருப்புகள். நமக்கு உள்ளத்திலே ஒரு திடத்தை கொடுத்து எப்படிப்பட்ட நிலையிலும் நாம் நேர்மையாக வாழ்ந்து விடலாம் என்ற ஒரு வல்லமையை கொடுக்கிறது. இதெல்லாம் என்ன ஒரு பெரிய துன்பமா என்ன? நம்மை விட துன்பப்படுபவர்கள் இந்த உலகத்திலே எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். அவர்களை விட மிகவும் நாம் நன்றாக இருக்கின்றோம். நமக்கு ஒரு கவலையும் வந்து விடாது. வாழ்க்கையிலே துன்பம் வருவது இயற்கை, இன்பம் இருப்பது இயற்கை. துன்பம் வந்தபோது துவண்டு விடக்கூடாது, இன்பம் வந்தபோது ஓஹோ என்று மகிழ்ந்து ஆடிவிடக்கூடாது. இந்த துன்பம் என்ன பெரியதா? ஏற்றுக்கொள்வோம். முருகன் இருக்கின்றான், திருவருள் நம்மை காக்கும். நம்முடைய செயலும் இறைவனுடைய திருவருள் இருந்தாலும் நம்முடைய முயற்சியிலே நாம் செய்கின்ற செயல்கள் நேர்மையாகவும் உறுதியாகவும் ஆனதாக இருந்து விட்டால் எந்த கவலையும் நாம் கொள்ள வேண்டியதில்லை என்ற ஒரு மனோதிடத்தை கொடுக்கக்கூடியதாக இந்த இருப்பு வல் திருப்புகள் என்ற பாடத்தை கொள்ளுபவர்கள் அந்த மாதிரியான பொருள் சொல்லுகின்றார்கள். இந்த உலகத்திலே எனக்கென யாவும் படைத்திட்டாய் இறைவா, உனை பல நாளும் திருப்புகழாலும் உரைத்திடுவார்கள் உளத்திருந்து வினை போக்கு. எனக்காகத்தான் இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் படைத்திருக்கின்றார். நான் அனுபவிப்பதற்காக நீ எனக்கு இத்தனையும் கொடுத்திருக்கின்றாய். அந்த அனுபவத்தை நான் நாள்தோறும் இருந்து உன்னை நினைந்து உன் திருப்புகளை நாளும் பாடி 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 மற்றவர்களையும் கேட்க செய்து மற்றவர்களையும் பாடச் செய்து அவர்கள் வினையையும் போக்குவதற்காக நீ அருள வேண்டும் முருகப்பெருமானே என்று நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்களுடைய வினையையும் போக்கு என்று நாம் மற்றவர்களுடைய வினையையும் போக்குவதற்கு நேற்று பார்த்தோம் திருமுருக ஆற்றுப்படை, ஆற்றுப்படுத்தலாம், வழிப்படுத்தலாம். அதுக்கப்புறம் திருவடி தொழுதால் வினை பயன் அறவே நீங்கும், காலன் என்னை அணுக மாட்டார். இதெல்லாமே திருப்புகள்ல இருக்கக்கூடிய வரிகள். இகத்தின் வாழ்விற்கும் பரத்தின் வாழ்விற்கும் இந்த திருப்புகள் வேண்டும் என்ற திருப்புகள் நாம் எடுத்துக்கொண்டு பாடுகின்ற திருப்புகள் பாடல்கள் எல்லாம் நமக்கு சௌபாகியத்தை கொடுக்கும். சகல செல்வ யோகம் மிக்க பெருவாழ்வை கொடுக்கும். சகல செல்வ யோகம் மிக்க பெருவாழ்வு. அது மட்டுமா? தகைமை சிவஞான முக்தி பரகதியும் நீ கொடுத்து தயை புரிய வேணைத்த வடிவேல. அப்போ இந்த உலகத்திலே வாழ்கின்ற நிலைக்கு சகல சௌபாகியங்களையும் கொடுக்கும். சிவஞான முக்தி பரகதியும் இந்த திருப்புகழ் நமக்கு கொடுக்கும். அதனால என்னென்ன கையில அவள் வைத்துக் கொண்டு வேண்டும் பொழுது வேண்டியாக சாப்பிடுவதை போல இந்த இத்தனை திருப்புகழ்களிலே நமக்கு நம்முடைய மனநிலைக்கு ஏற்ப வாழ்க்கைக்கு ஏற்ப நாம் பாடி அந்த முருகப்பெருமானை வழிபட்டு வேண்டும் வரங்களை பெறலாம். இந்த திருத்தணி என்பது முருகன் விரும்பி இருக்கக்கூடிய இடம்.
நேற்று கூட பார்த்தோம், திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை பார்த்தோம் இல்லையா? வேல் வகுப்பு, வேல் மாறல் என்ற வகையில். அதுபோல முருகன் வள்ளி நாச்சியாரோடும் தெய்வானை நாச்சியாரோடும் கல்யாண கோலத்திலே மிகுந்த மகிழ்ச்சியுடன் வீற்றிருந்து அடியார்களுக்கு அருள் புரிகின்ற மலை திருத்தணி. அவன் போர் புரிந்து கொண்டு வந்து அந்த செருக்களத்திலே போர்க்களத்திலே ஏற்பட்டிருக்கின்ற அந்த வெப்பத்தை எல்லாம் தணிந்த இடம், உள்ளம் குளிர்ந்த இடம் அது திருத்தணி. ஒரு முறை பெரியோர்களே, அடியேன் திருத்தணிக்கு எங்கள் குடும்பத்தோடு நாங்கள் சென்றிருந்தோம். அதிகாலை பூஜை, விஸ்வரூப தரிசனம் என்று சொல்லுவார்கள், அதை பார்ப்பதற்காக நாங்கள் இறைவன் திருமுன்பாக காத்து கொண்டிருக்கின்றோம். அந்த பூஜை செய்யும் அர்ச்சகர் வந்தார். வந்த உடனே அவர் முன்னாலே செய்கின்ற அந்த நிலையெல்லாம் செய்தார். அதுல முதல் நாள் இரவு இறைவன் மேனியிலே சாத்திய மலர் மாலையை எல்லாம் மற்றெல்லாம் ஆடைகளை எல்லாம் எடுத்து அபிஷேகம் செய்வதற்கு தயாராக இருந்தார். அந்த மலர் மாலையை அப்படியே ஒரு பந்து போல சுருட்டினார். நான் இறைவன் திருமுன்பாக இருந்து நீலங்குள் மேகத்து மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே மால் கொண்ட பேதைக்குன் மனம் நாரும் மார்தங்கு தாரை தந்தருள்வாயே அந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கின்றேன். அந்த அர்ச்சகர் அந்த முல்லை மலர் மாலையை அப்படியே பந்து போல சுருட்டி என் கையிலே கொண்டு வந்து கொடுத்தார். ஆண்டுகள் பலவானாலும் அந்த அந்த ஒரு காட்சி என்னால் என்றும் மறக்க முடியாது. அப்படி போல இறைவனுடைய திருவருள் எனக்கு கிடைத்தது. எனக்கு மட்டுமல்ல, நீங்கள் யார் சென்று முருகப்பெருமானை உள்ளன்போடு வணங்கினாலும் உங்களுக்கு அத்தகைய நிலை அருள் கிடைக்கும். எனவே உயிர் போகும் கடைவழி என்பது தனி வழி, அந்த தொலையா வழி. ஆதலால் அந்த வழிக்கு அவளோ பொதிசோரோ வேண்டும் என்பதனை கந்தர் அலங்காரத்திலே பாடியுள்ளதையும் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஆக இன்னொரு பொருளும் உண்டு. இருக்கன்ன திருப்புகள், ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வன வேதம், 4 வேதங்களை படித்திருக்கின்றோம் அல்லவா? அதிலே ரிக்வேதத்தை போன்றது திருப்புகள் என்று பாடம் சொல்லுகின்றார். ரிக்வேதம் எல்லாவற்றையும் பாடக்கூடியது, சிவாகம பொருள் பொருந்தியது. அப்படிப்பட்ட சிவாகம வகையும் சதுர்மறையும் வடித்த திருப்புகளின் தண்டமிழின் தொனி தரு திருமலையா தாலேலோ தாலேலோ என்று திருமலை முருகன் பிள்ளை தமிழ் கூறும். ஆக பெரியோர்களே, இருப்பவள் என்பதற்கு 4 வகையான பொருள்களை பார்த்தோம். அந்த 4 வகையும் நாம் செல்லுகின்ற தொலையா வழிக்கு பொதி சோறாக இருப்பது போல இருப்பவள் இருந்து நமக்கு துணை செய்கின்றது. நீங்கள் ஒரு கதை கேட்டிருப்பீர்கள். கிருஷ்ண பரமாத்மாவை பார்ப்பதற்கு நம்முடைய குசேலர் அவல் கொண்டு சென்றார். அது நெல்லாலாகிய அவல். நம்முடைய அருணகிரி பெருமான் முருகப்பெருமானிடம் சொல்லாலாகிய அவல் கொண்டு சென்று அவர் கொடுத்து அருள் பெற்றதோடு அந்த சொல் மாலையை நாமெல்லாம் பாடி நானும் அந்த முருகப்பெருமானுடைய திருவருள் பெற்று வாழ வேண்டும் என்பதற்காக அவர் அவல் கொடுத்திருக்கின்றார். இந்த பாடலிலே வருகின்றார் போல இலக்கண இலக்கியங்கள் பொருந்திய அகத்துறை பாடல்கள் மற்றும் 4 கவியும் அமையப்பெற்ற பாடல்களை எல்லாம் பெரியோர்கள் அருணகிரிநாதர் உள்ளிட்ட பெரியோர்கள் பாடியிருக்கின்றார்கள். அவர்கள் பாடிய பாடல்களை எல்லாம் பாட வேண்டும். அதுவும் முக்கியமாக கையிலே இருக்கின்ற அவல் போல எந்த நேரமும் நம்முடைய மனதிற்கேற்ற வகையிலே, நம்முடைய வாழ்க்கைக்கேற்ற வகையிலே, நாம் மன நிம்மதி வரும் வகையிலே, பகை நீங்கும் வரையிலே, துயரம் போகும் வகையிலே, அருள் பெற்று மகிழும் வகையிலே நமக்கு இந்த திருப்புகழ் பாடல்கள் அமைந்திருக்கின்றன. அவற்றை பாடி நாம் இறைவனுடைய அருளை பெற்று இந்த உலகத்திலே வாழ்வாங்கு வாழ்ந்து அவன் திருவடி அடைவோம் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். வசன மிக வேற்றி மறவாதே, மனது துயராற்றில் உழலாதே, இசை பயில் சடாட்சரமதாலே, இசை பயில் சடாட்சரமதாலே, இகபர சௌபாகியம் அருள்வாயே, இகபர சௌபாகியம் அருள்வாயே, பசுபதி சிவாக்கியம் உணர்வோனே, பழனி மலை வீற்றருளும் வேலா, அசுரர் கிளை வாட்டி மிக வாழ, அசுரர் கிளை வாட்டி மிக வாழ, அமரர் சிறை மீட்ட பெருமாளே,
இகபர சௌபாகியம் அருள்வாயே. வேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, அருள்மிகு மருதமலை ஆண்டவருக்கு அரகர அரகர அரோகரா. திருச்சிற்றம்பலம். இல்லையம்பலம். வணக்கம்.